இது வந்து பார்க்கிங் கிரானைட். இது வந்து 20 mm ல இருந்து ஆரம்பிக்குது சார். 20 mm, 30 mm, 40 mm up to 100 mm வரைக்கும் வருது. சரிங்களா? சைஸஸ் பாத்தீங்கன்னா 2x2, 2x1, 2x1.5, 4x1 அந்த சைஸ் வரைக்கும் கட் பண்ணலாம் சார். இது பாத்தீங்கன்னா 50 mm கட் பண்ணிட்டு இருக்கோம். 50 mm ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கட்டிங் பண்ணி வெளியே வந்த பிறகு 2x2 இல்ல 2x1 சைஸ் நம்ம கட் பண்ணிடுவோம் சார். அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கோட்டா ஸ்டோன் இல்ல டாண்டூர் ஸ்டோன் சொல்லுவோம் சார். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 2x2 18 இருந்து 20 mm குள்ள வரும் சார். 18 to 20 mm திக்னஸ் வரும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் கிரானைட் எல்லாம் பார்த்திருப்போம். இது பாத்தீங்கன்னா இன்டீரியர் பார்க்கிங் சார். இன்டீரியர் ஃப்ளோரிங் கிரானைட். இன்டீரியர் ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா இதுல பெரிய பெரிய ஸ்கூலுக்கு போடலாம் சார், கல்யாண மண்டபத்துக்கு போடலாம், காலேஜஸ்க்கு போடலாம், ஹாஸ்பிட்டல் ஃப்ளோருக்கு போடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டபத்துக்கு எல்லாமே போடலாம் சார். இது ரேட்டும் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு. கோட்டா ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா டாண்டூர் ஸ்டோனில் 50 mm சைஸு 2x2 இல்லை 2x1.5 அந்த சைஸில் வரும். இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பீச், ரிசார்ட்டு, ஹோட்டல்ஸு, கார்டனிங், ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, இது நைஸா ரஃபா சார்? இது சார் இது வந்து ரெண்டு சைடும் ரஃபா இருக்கும். இது நீங்க கார்டனிங் பண்ணிட்டு பில் மாதிரி எல்லாம் டிசைன் கொடுத்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரிசார்ட், பீச் ரிசார்ட், ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க சார். சார் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரி ரெட் பார்த்தோம் 3 ஃபீட்ல. அதே பாத்தீங்கன்னா 2 ஃபீட் சார். இது வந்து நம்ம கிச்சன் கவுண்டருக்காக வச்சிருக்கோம் சார். கிச்சன் கவுண்டர், பார்டர் இல்ல பில்லர் அந்த பர்பஸ் வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப சில பேர் 3 ஃபீட் வேணாம் 2 ஃபீட்டே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொடுக்கலாம் சார். ரெட் பேஸ் மெட்டீரியல் பூஜை ரூமுக்கும் போடலாம், சரி சார், கிச்சன் கவுண்டருக்கும் போடலாம், சரி, பில்லர் இந்த மாதிரி பார்டர் பர்பஸ் எல்லாத்துக்கும் போடலாம் சார். ஜெட் பிளாக் இல்ல பிரீமியம் பிளாக். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இதுல நிறைய வெரைட்டி வருது சார். G10, G20 வருது. இது வந்து பிரீமியம் பிளாக்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்பெஷாலிட்டி ஃபார் கிச்சன் கவுண்டர் சார். கிச்சன் கவுண்டர் அண்ட் பார்டரிங் பர்பஸ். சரிங்களா? அதுக்கு ஸ்பெஷாலிட்டியா இருக்கும். இது வந்து 18+ திக்னஸ்ல 10x2, 8x2 சைஸ்ல கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஏஷியன் டாப் கிரீன் சார். அது நம்ம பார்த்தது பிரவுன், இது வந்து கிரீன் சார். இதுவும் பாத்தீங்கன்னா இது கிச்சன் கவுண்டர். சரிங்களா? எலிவேஷன் வால் கிளாடிங், பில்லர் எல்லாத்துக்கும் பண்றாங்க சார். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10x2, 10x3 சைஸ்ல கிடைக்கும். இது ஹாசான் கிரீன். சரிங்களா? சப்போஸ் நீங்க பிளாக் வேணான்னு சொல்லும் போது இந்த ஹாசான் கிரீன் வந்து கிச்சன் டாப் யூஸ் பண்ணலாம் சார். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கிரீன் சார். கிரீன்ல வந்து அந்த ஒயிட் டாட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலென்ட்டா இருக்கும். இது ஸ்பெஷாலிட்டி ஃபார் ஒன்லி கிச்சன் கவுண்டர் சார். கிச்சன் கவுண்டர் ஈவன் சிங்கிள் மவுண்டட் சிங்க், ஜாயிண்ட் சிங்க் அதுக்கும் பண்றாங்க. கிச்சன் டாப்பும் பண்றாங்க. சைடு வால் கூட பண்றாங்க சார். இது பிஸ்தா கிரீன். சரிங்களா? இது வந்து ராஜஸ்தான் மெட்டீரியல் சார். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 3 கிடைக்கும், 10க்கு 2 அடியிலும் கிடைக்கும் சார். இது ஃப்ளோரிங்கும் பண்ணலாம், கிச்சன் டாப்பும் போடலாம், எலிவேஷன் வால், பில்லர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற கிரானைட் சார். ஆல் பர்பஸ் கிரானைட். இதோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா இந்த கிரைன் சார். பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பாசி கலர் இருக்கும். பாசி கலர்ல ஒயிட் வந்து அப்படியே எடுத்து கொடுக்கும், ஹைலைட். இன்னும் லாங் வியூல பார்த்தா கூட அந்த கிரெயின்ஸ் அப்படியே தெரியும் சார். மெட்டீரியல் பாத்தீங்க எக்ஸலென்ட்டா இருக்கும் சார். ஃப்ளோரிங் பண்ணா கூட எக்ஸலென்ட்டா இருக்கும். இது கேலக்ஸி பிளாக். கொஞ்சம் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. அந்த கோல்டன் டாட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே மின்னும் சார். சரிங்களா? இது ஸ்பெஷாலிட்டி ஃபார் கிச்சன் டாப் மெட்டீரியல், ஃப்ளோரிங் மெட்டீரியல் ஆல்சோ அண்ட் பார்டரிங் பர்பஸ் ஆல்சோ சார். மூணுத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நானோ ஒயிட் 4 ஃபீட் பார்த்திருப்போம். அதுலயே பாத்தீங்கன்னா நானோ ஒயிட்லயே வந்து 2 ஃபீட் டைல் சார். இது டைல்னு சொல்லுவோம். இது 18 mm திக்னஸ்ல கிடைக்கும். 8x2 சைஸ். இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் கவுண்டர், ஆபீஸ் பர்பஸ், அந்த டீ பை பர்பஸ் அந்த மாதிரி போடலாம் சார். இது பாத்தீங்கன்னா நேச்சுரல் டைல் மெட்டீரியல் சார். இது ஸ்ட்ராபெரி ரெட் இல்ல பர்பரி ரெட். இது பாத்தீங்கன்னா இந்த ரெட் பேஸ்ல கிரைன்ஸ் வந்து ரெட் கிரைன்ஸ் வரும். சரிங்களா? இதோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் பண்ணா அப்படியே பிளைன் பேஸ்ல தெரியும் சார். இது லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இதோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா கிடைச்சிருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா பூஜை ரூம் பர்பஸ், ஃப்ளோரிங் பர்பஸ், கிச்சன் கவுண்டர் கூட போடலாங்க சார். சரிங்களா? மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அப்படியே நேச்சுரல் பேஸ் மெட்டீரியல் தான் சார். அப்படியே ஜூம் இன் பண்ணி பாருங்க. நேச்சுரல் மெட்டீரியல் தான், எக்ஸலென்ட்டா இருக்கும். நானோ ஒயிட். ஆமா. இது பாத்தீங்கன்னா மார்பிள் பிளஸ் கிரானைட், மார்பனைட்னு சொல்லுவோம். இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 18 mm திக்னஸ்ல 10x4 ஹைட் வந்து 4 ஃபீட் இந்த சைஸ்ல கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா ஆபீஸ் பர்பஸ், கிச்சன் கவுண்டர், வால் அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் போடலாம் சார். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பிளைன் வைட்டி மில்க் மெட்டீரியல் சார். சார் இது கல்லு பேர் வந்து மார்போனைட் சார். இதுவும் நம்ம சப்ளை பண்றோம் சார். இது பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட இல்லைங்க எனக்கு கிச்சன் கவுண்டர் வந்து ஒயிட் பேஸ்ல வேணும், இல்ல எங்க ஆபீஸ்ல வந்து ஒயிட் பேஸ்ல வேணும்னு சொல்லும்போது இந்த வந்து தாராளமா போடலாம் சார்.
சரிங்களா பாருங்க நம்ம ஆபீஸ் டேபிள் பாருங்க இதான் செஞ்சு போட்டிருக்கோம் ஓகே எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு அழுக்கு பட்டா கூட ஓகே நீங்க நார்மலா வந்து காலிங் போட்டு தொடச்சா கூட க்ளீன் ஆயிடும் சார் ஸ்கிராச்சஸ் வராது கிராக் வராது ஒண்ணுமே வராது சார் எப்படி பண்ணிருக்கு இப்ப பார்த்து போட்டு கூட 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு சார் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து எல்லு பேர் வந்து நானோ ஒயிட் சொல்லுவோம் இது ரேட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் நீங்க கிச்சன் கவுண்டர்ல இருந்து ஆபீஸ் பர்பஸ் இல்ல கொஞ்சம் ரிச் ஏரியாக்கு இது போட்டாலும் நம்ம ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சார் சார் இந்த மெட்டீரியல் பாருங்க சார் ராயல் ப்ளூ ஓகே ராயல் ப்ளூ இது வந்து வாரங்கல் மெட்டீரியல் சார் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 10x3 சைஸ்ல 10x3 சைஸ்ல உங்களுக்கு 18+ திக்னஸ்ல கிடைக்கும் சார் இந்த மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா நேச்சுரல் கலர் சார் இதுவும் பாத்தீங்கன்னா சில பேர் நினைக்கிறாங்க கலர் போட்டிருக்கா கலர் சாயம் போகுமா அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை சார் இது எல்லாமே சவுத் சைட் சார் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த பக்கம் நார்த் ஆர்காட் சைடு எல்லாமே வந்து இந்த மெட்டீரியல் தான் வாங்கிட்டு போறாங்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நைட்ல வந்து நம்ம ரெஃப்ளெக்டேஷன் லைட்னிங் போட்டாலும் ரெஃப்ளெக்ட் வரும் சார் உங்களுக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இது அஃபோர்டபுள் பிரைஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு லக்ஸரியா வீட்டுக்கு போட்டா சூப்பரா இருக்கும் சார் இது வந்து டேன் பிரவுன் சார் இதுல வந்து ராயல் பிரவுன் சரிங்களா ராயல் பிரவுன் சொல்லுவோம் இது வந்து நம்ம அந்த ப்ளூ பார்த்தோம் இல்லையா சார் ராயல் ப்ளூ அதே டைப்ல ராயல் பிரவுன் சார் இதுவும் நேச்சுரல் மெட்டீரியல் தான் சார் கலரிங் எல்லாம் கொடுத்ததெல்லாம் இல்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் பர்பஸ் சார் ஃப்ளோரிங் அண்ட் பில்லர் பர்பஸ் யூஸ் பண்றோம் சார் சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10x3 9x3 சைஸ்ல கிடைக்கும் திக்னஸ் பாத்தீங்கன்னா 18+ திக்னஸ்ல கிடைக்கும் சார் உங்களுக்கு அலாஸ்கா கோல்ட் அது அலாஸ்கா ஒயிட் பார்த்தோம் இல்லையா இது வந்து அலாஸ்கா கோல்ட் சார் சப்போஸ் நீங்க வெயிட் வேணாம் கொஞ்சம் அழுக்காகும் அப்படின்னு நினைக்கும் போது அலாஸ்கா கோல்டு போடலாம் சார் இதுவும் காஸ்ட் மெட்டீரியல் தான் இதுவும் பாத்தீங்கன்னா மார்பிள் லுக்ல ஃபினிஷிங் தரும் சார் நம்ம அந்த நானோ ஒயிட் பார்த்தோம் இல்லையா மார்போனைட் அந்த மாதிரி மார்பிள் லுக்ல இதுவும் பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் தரும் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு செய்யறோம் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 20 mm திக்னஸ்ல 9x3 10x3 சைஸ்ல கிடைக்கும் சார் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பல் பிளாக் சொல்லுவோம் சார் பல் பிளாக் இல்ல ஐஸ் பிளாக்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் கூட வீடியோ போட்டிருந்தோம் சார் இதோட ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸலென்ட்டா இருந்துச்சு இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் மெட்டீரியல் சார் நைட்ல பாத்தீங்கன்னா லைட்னிங் போட்டா லைட்னிங்ல கூட அந்த ஐஸ் ஒயிட் இருக்கு இல்லையா இது நல்லா வந்து கிளிட்டரிங் அடிக்கும் சார் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 18+ திக்னஸ்ல 10x3 சைஸ்ல உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டா நம்ம கொடுக்குறோம் சார் இது வந்து கிருஷ்ணகிரி ப்ராடக்ட் சார் பாரடைஸ்னு சொல்லுவோம் டார்க் பாரடைஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் பர்பஸ் கிச்சன் கவுண்டர் பர்பஸ் எலிவேஷன் பர்பஸ் வால் கிளாடிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற கிரானைட் சார் நேச்சுரல் மெட்டீரியல் தான் சரிங்களா டார்க் பாரடைஸ் இது வந்து 10x3 சைஸ்ல 18+ திக்னஸ்ல கிடைக்கும் சார் லோ பட்ஜெட் மெட்டீரியல் மினிமம் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55 ல இருந்து ஆரம்பிக்கும் சார் ஏஷியன் ஒயிட் சொல்லுவோம் சார் ஏஷியன் ஒயிட் இல்ல மில்கி ஒயிட் சொல்லுவோம் பாருங்க வேவிஸும் இருக்கும் பிளைனாவும் இருக்கும் உங்களுக்கு இது நான் புக் மேட்சிங் டைப் சார் அடுத்த கல்லுக்கு இன்னொரு கல் மேட்ச் பண்ணா மேட்சிங்காவும் இருக்கும் பிளைனா கூட தரோம் சார் உங்களுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு வந்து ஒரு 55 to 65 குள்ள இந்த மெட்டீரியல் நாங்க உங்களுக்கு சப்ளை பண்றோம் சார் வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் சொல்லுவோம் சார் யாரும் லைட் கலர் வேணும்னு சொல்லும் போது இந்த கலர் தாராளமா நீங்க போடலாம் சார் இது வந்து பாரடைஸ் சார் பாரடைஸ் கட் சைஸஸ் இதுதான் மினிமம் ஸ்டார்டிங் ரேட் சார் 35 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 35 ரூபீஸ் சார் பாலிஷ் பாருங்க எக்ஸலென்ட்டா இருக்கு பாருங்க எக்ஸலென்ட்டா பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைனர் பாலிஷ் சார் ஹேண்ட் பாலிஷ் இல்ல லைனர் பாலிஷ் உங்களுக்கு சைஸ் பண்ணி வச்சிருக்கோம் 4 feet 5 feet 6 feet வரைக்கும் கிடைக்கும் அப்படியே பாருங்க கீழே கூட பாருங்க லேயிங் பண்ணி காட்டி இருக்கிறேன் இதெல்லாம் வீட்டுல போட்டா பல இருக்கும் சார் ஈவன் நீங்க டோர் க்ளோஸ்ல இருந்தா கூட எக்ஸலென்ட்டா இருக்கும் 35 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது சார் இது பிங்க் பாரடைஸ் சார் அது வந்து கிரே பாரடைஸ் டார்க் இது பிங்க் பாரடைஸ் சார் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 பட்ஜெட்ல கிடைக்கும் சார் வாங்க சார் அப்படியே வந்து பாருங்க ஓகே கலர் பாருங்க இது வந்து இதுவும் பிங்க் பாரடைஸ் தான் இது வந்து 8 feet 9 feet above இருக்கும் இது 45 ல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் சார் சோ 45 to 55 குள்ள அது கிடைக்கும் உப்பம் கிரீன் இல்ல டிராபிக்கல் கிரீன் சொல்லுவோம் சரிங்களா இது பாத்தீங்கன்னா நேச்சுரல் மெட்டீரியல் சார் பாஸ்ட் 15 இயர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு சார் நிறைய பேர் வந்து இந்த மெட்டீரியல் வாங்கிட்டு போறாங்க இது நீங்க பிளைனா கூட போடலாம் இல்ல பார்டர் குத்து கூட போடலாம் சார் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10x3 சைஸ்ல 18+ திக்னஸ்ல கிடைக்கும் இது ஏஷியன் டாப் பிரவுன் சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா இந்த கிரெயின் சார் இந்த கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல ஃப்ளோரிங் பண்ணும்போது எக்ஸலென்ட்டா தெரியும் நைட்ல பாத்தீங்கன்னா லைட்டா கிளிட்டரிங் அடிக்கும் சார் சரிங்களா இதோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா ப்ரௌன் வித் பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் ஃப்ளோரிங் பண்ணா எக்ஸலென்ட்டா இருக்கும் இதோட சைஸ் 10x2 10x3 சைஸ்ல கிடைக்கும் ஸ்டெப்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ற மெட்டீரியலுங்க இது வந்து டேன் ப்ரௌன் லப்போத்ரான்னு சொல்லுவோம் இல்ல ராயல் ப்ரௌன் லப்போத்ரான்னு சொல்லுவோம் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பாருங்க சார் அப்படியே கிரிப்னஸ் இருக்கும் சார் இது வந்து படிக்கட்டுக்கு பண்றது கார்டனிங் பண்ணலாம் அது வந்து பாத்ரூம் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார் இல்ல வெளியில கார் பார்க்கிங் கூட சில பேர் பண்றாங்க சார் சைஸ் பாத்தீங்கன்னா 18+ திக்னஸ்ல 10x3 சைஸ்ல கிடைக்கும் இது வந்து ஐஸ் ஒயிட் லப்போத்ரா இது பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் மாதிரி அங்கங்க வெயிட்டா இருக்கும் அதுக்கு ஐஸ் ஒயிட்னு வச்சிருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா 18+ திக்னஸ்ல 10x3 சைஸ்ல கிடைக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா கிரிப்னஸ் எந்தெந்த ஏரியாவோ அது போடலாம் ஈவன் ஸ்டெப்ஸுக்கு நீங்க பிளாக் போட்டீங்கனாலும் ரைசர்
ப்ரைஸர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒயிட் கொடுத்தா கூட பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் எக்ஸலண்டாக இருக்கும் சார். பல் லப்போத்ரான்னு சொல்லுவோம், பல் பிளாக். ஆல்ரெடி காயின் பிளாக் பார்த்துருக்கோம். ரொம்ப ஒயிட்டாக வேணாம், கொஞ்சம் பிளாக் பேக்ரவுண்ட் நிறைய இருக்கட்டும்னு சொன்னால் இந்த பிளாக் லப்போத்ரா போடலாம் சார். இந்த ஒயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டில் லைட்டிங்கோட கிளிட்டரிங் அடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஸ்டெப் பர்பஸ் மெட்டீரியல். லேண்டிங் இன்டீரியர் ஏரியாக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் போடலாம் சார். கிரிப்னஸ் எங்கெங்க இருக்கும் அந்த ஏரியாக்கெல்லாம் போடலாம். ஸ்டீல் கிரே லப்போத்ரா. இதுவும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மெட்டீரியல் தான். இது வந்து கொஞ்சம் கிரிப்னஸ் கம்மியாக இருந்தால் கூட இது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் பர்பஸ்க்கு வெளியில் பார்க்கிங் ஏரியாக்கெல்லாம் போடலாம் சார். இல்லை கார்டனிங் பர்பஸ்க்கு பண்ணலாம். பாருங்க நேச்சுரல் மெட்டீரியல் தான். இதுவும் கிரிப்னஸ் மெட்டீரியல் தான். 10x3 சைஸ்ல 18+ திக்னஸ்ல கிடைக்கும். இது வந்து காஃபி ப்ரௌன்ல போடுறோம் சார். ஓகே. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம லைட்னிங்ல நல்லா எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இது வந்து ப்ரௌன் பேஸ் மெட்டீரியல். இதுவும் வந்து 18+ திக்னஸ்ல 10x3 சைஸ்ல கிடைக்கும். இது ஸ்டெப்ஸுக்கான மெட்டீரியல் சார். இன்டீரியர் ஸ்டெப்ஸ் உள்ள இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு லேண்டிங் ஏரியாக்கெல்லாம் பண்ணலாம் சார். ஆல் பர்பஸ்ல போடுறோம் சார். ஸ்டெப்ஸுக்கு போடலாம், கார்டனிங் பண்ணலாம், வெளியில கார் பார்க்கிங் பண்ணலாம், இல்ல பாத்ரூம் கூட போடலாம் சார். நேச்சுரல் மெட்டீரியல் தான் சார். உங்க ஃபேக்டரி நேமும் சார்? எங்க ஃபேக்டரி நேம் வந்து 2 இருக்கு சார். ஃபேக்டரி அண்ட் ஷோரூம் 5-star Granite and 5-star Marble and Granite சார். சரிங்களா? எங்க இருக்குது சார் இது? சார் இது வந்து கிருஷ்ணகிரில இருந்து திருவண்ணாமலை ரோட்ல 8 கிலோமீட்டர்ல அஞ்சூர் வில்லேஜ்ல இருக்கு சார். ஓகே. என்ன பிசினஸ் பண்றீங்க சார் நீங்க? சார் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் சப்ளை சார். கிரானைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கிரானைட். ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 கட் சைசஸ்ல இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200-250 வரைக்கும் பிரைசஸ் இருக்கு. கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80+ கலர்ஸ் வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு சார். லோக்கல் இந்தியன் கிரானைட்ஸ் கூட இருக்கு, இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் கூட இருக்கு சார். இந்தியன் கிரானைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ் ஒயிட்னு சொல்லி மெட்டீரியல் இருக்கு சார். எஸ் ஒயிட், டேன் ப்ரௌன், ராயல் ப்ளூ, பிளாக் கேலக்ஸி, பிரீமியம் பிளாக், இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐவரி கலர்ஸ் இதெல்லாம் இந்தியன் கிரானைட்ல வரும். இம்போர்ட்டட்னு எடுத்தீங்கன்னா நீங்க எமரால்ட் பல்லு, ப்ளூ பல்லு, அது எப்படின்னா அந்த அலாஸ்கா கோல்டு, அலாஸ்கா பிங்க், அலாஸ்கா ஒயிட் அதெல்லாம் இம்போர்ட்டட் மெட்டீரியல் சார். இதெல்லாம் வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சார். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டிங்ல என்ன கிரானைட் போயிட்டு இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்ல நம்ம தரோம் சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே இல்லாத வெரைட்டிஸ் கூட நாங்கள் உங்களுக்கு தரோம் சார். ஈவன் நீங்க சர்ச் கூட பண்ணி பாருங்க, எந்த மெட்டீரியல் நீங்க சொன்னா கூட நாங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சார். சார் அது இல்லாம பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல டாப் செல்லிங் ப்ராடக்ட் என்ன இருக்கோ அது கூட நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் சார். அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு, ட்ரெண்டிங் கலர்ஸ் வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்டா 2025ல வந்திருக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்க நேர்ல வாங்க. பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? ரேட் எல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டா இருக்கும் சார். ஏன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்றது. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஷோரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் த ரேட் விற்கிறாங்க சார். டபுள் த ரேட்னா நம்ம கிட்டே வாங்கிட்டு ஒரு 30-40% மார்ஜின் வச்சு விற்கிறாங்க சார். இப்போ ஆர்டர் பண்ணணும்னா எப்படி ஆர்டர் பண்ணணும் சார்? சார் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம், இல்ல நேர்ல கூட வந்து நீங்க ஆர்டர் பண்ணலாம் சார். ஸ்மால் குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் 500-600 குவான்டிட்டி ஆர்டர் பண்றீங்கன்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் போட்டு அனுப்புங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலைஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். அது நம்ம உங்களுக்கு டெலிவரி நம்ம பண்ணி கொடுப்போம் சார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அன்லோடிங் பார்த்தீங்கன்னா அது சார்ஜஸ் செப்பரேட்டாக வரும். அது என்ன டெலிவரி சார்ஜஸ் நான் சொல்லிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி கம்மினாலும் ஜாயிண்ட் லோடு சொல்லுவாங்க, பார்ட் லோடு, அதில் கூட நம்ம ஏற்றி அனுப்புவோம் சார். இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பார்த்த கிரானைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன யூசஸ் நான் சொல்கிறேன் சார். பாருங்க, வாலுக்கு ஓட்டலாம், சரிங்களா? ஃப்ளோரிங் பண்ணலாம் சார். பாருங்க, டேபிளிங் பண்ணலாம், சரிங்களா? அது இல்லாமல் கிச்சன் கவுண்டர், இதே மாதிரி கிச்சன் கவுண்டர் பண்ணலாம், பில்லருக்கு ஓட்டலாம் சார். பெரிய பெரிய பில்லருக்கு ஓட்டலாம், கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா?